மாப்பிள்ளை வந்து பொண்ணு வந்து இப்போ அதிகமாக எங்கேயுமே கிடைக்கல. இப்போ மாப்பிட்டுக்காரங்க பேசுகிறாங்களா சார்? இப்போ மாப்பிட்டுக்காரங்க நல்லா தான் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு கிடைச்ச பட்சத்தில் அவங்க வந்து பேச்சு நடைகள் மாறி போயிருது. அவங்க சொன்னது நியாயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. என் சம்மந்தாட்டே கேளுங்க, அவங்க என்ன சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க சார். என்ன அதான் அவங்க இப்போ சொல்றாங்கல்ல, அந்த டிமாண்டை தான் சார் வைக்கிறாங்க. கார் வேணுமா, அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் 20 lakhs வேணுமா, அந்த மாதிரி எல்லாமே இப்போ உள்ள பொண்ணுங்களே அப்படிதான் சார் இருக்காங்க. சரி, இப்போ இவங்க இன்னொன்று சொன்னாங்க, இந்த கார் வேணும், 20 லட்சம் கிட்ட பேங்க் பேலன்ஸ் வேணும், அது என்ன கதை? சரி, அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கல சார். நம்மள மாதிரி இருந்தால் கூட போதும். அது இப்போ இவங்க வந்து டாக்டர் பண்ணணும்னு சொன்ன மாதிரி அவ அப்ராட் போகணும்னு சொல்றா சார். குறைஞ்சது ஒரு 10 lakhs வேணும் சார். எதுக்கு 10 லட்சம் வேணும் பெண்களுக்கு? இப்போ 10 lakhs வேணும் சார். நானும் நிறைய பார்த்துட்டேன். ஓகே, கேட்போம். எதுக்கு 10 லட்சம் ரூபாமா? வெளிநாடு போறதுக்கு காசு தேவைதானே சார்? அது வெளிநாடு டூர் போறதுக்கு 10 லட்சம் ரூபாயா? சரி, புருஷன் மறுபடி போயிட்டு போறாங்க, நம்ம போறது இல்ல. அவங்களும் ஜாலியா போயிட்டு போறாங்க. போயிட்டு போட்டுமா? ஒரு டூர் போறதுக்குங்கிறது எப்பவோ ஒரு நாள் போறாங்க. ஹனிமூனுக்கே 10 லட்சம் ரூபா செலவே ஆகாது. அமெரிக்காவே போயிட்டு இருந்தா கூட 2 பேர் போயிட்டு 10 லட்சம் ரூபா செலவாகாது. கம்மியாக பண்ண முடியும். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, 10 லட்சம் ரூபா பேங்க் பேலன்ஸுங்கிறது நிறைய பணக்காரங்கிட்டே இருக்காது. 10 லட்சம் ரூபா கல்யாணம் முடிஞ்சா செலவுகள் நிறைய வரும் சார். அப்படிங்கும்போது அவங்க சேஃப்டிக்கு கொஞ்சம் காசு சேர்த்துக்கிறது நல்லது தானே நான் சொல்றேன். என் பொண்ணுகிட்ட வந்து இவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கி, உன்னோட பெஸ்ட்டா நான் பாப்பேன்னு சொன்னாங்களா? அந்த வார்த்தையை அவங்க எதுக்கு சொன்னாங்க? இல்ல சார், என்கிட்ட வந்து அந்த பொண்ணு நான் ஃபர்ஸ்ட் நாளே தனி கொடுத்துன பேருவே எனக்கு ஃபிளாட் வாங்குங்க பாருங்க ஆன்ட்டின்னு சொன்னா அது என்ன சார்? ஒரே ஒரு சார், உங்களுக்கு அந்த பொண்ணை காட்டிலும் வயது அதிகம், அனுபவம் அதிகம், நீ 4 விஷயம் பார்த்த ஒரு ஆள், உங்களுக்கு அவ்வளோ பக்கம் இருக்குங்கப்போ இந்த வார்த்தையை விடுவது காட்டிலும், ஏம்மா நம்மளாம் ஒன்றா இருந்தால் செட் ஆகாதுன்னு நினைக்கிறியாம்மா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி புரிய வச்சிருக்கலாம், சரின்னு விட்டு கொடுத்துருக்கலாம். அந்த வார்த்தையை நீங்கள் இப்போ தப்புன்னு ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அது என்னால சொல்ல முடியல சார். எனக்கு எப்படி அந்த பொண்ணு என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு திடீர்னு எனக்கு உடனே தனி கொடுத்துன வைங்கன்னு சொன்னா அது என்ன சார்? இப்படி சொல்ல முடியும்? நீங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல, ஒரு 2 விஷயம். முதல்ல தனி கொடுத்தனம் போறதுங்கிறது பாவம் இல்ல, முதல் விஷயம், ரைட்டா? நீங்க ஏதோ பாவம் பண்ற மாதிரி தனி கொடுத்துறோன்னு கேட்டா அப்படின்னு, அது பாவம் கிடையாது. அது அவங்க நாளைக்கு உங்க பையனே தனி கொடுத்துன போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? என் பையன் சொல்ல மாட்டான். சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்டேஜ்ல நான் எவ்வளவோ பேரை பார்த்துட்டேன், ரைட்டா? அதனால நீங்க வந்து அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, என் பையன் கேட்டா நான் விட்டு கொடுத்துறேன் சார். அப்ப கேட்க மாட்டீங்களா? இதோட பெஸ்ட் டாலன்ட்ஸ்லாம் வந்துச்சு, ஏன்டா அந்த பையனை கேட்க மாட்டீங்களா? சார் அவங்க ஒதுட்டாங்களா சார்? தப்பு தானே இது. முதல்ல நீங்க ஒரு வார்த்தையை பேசுனீங்க, அந்த வார்த்தை ஆமாங்க நான் தவறா பேசிட்டேன், திரும்ப பெற ஏதாவது சொல்லுங்க. எதுவுமே பேச மாட்டீங்க. பாப்பாட்ட பேசினது தப்பு தான், என் பொண்ணுனே தான் அவளை நான் நினைக்கிறேன். நான் தப்பு தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்களும் சொல்லுங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும்ல உங்களுக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க. எனக்கு நான் என்ன சொல்ல வரேன், இத வந்து அவட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. டைரக்ட்டா ஏன்ட பேச பாப்பா நான் பேசிப்போம்ல. பேசலையே, உங்க பாப்பா தானே பேசிச்சு. ஏன்ட சொல்லல நீங்க? அந்த பொண்ணு ஏதோ ஆசைல பேசினா அதுக்கு அந்த அம்மா பொறுப்பாமா? ஏன்கிட்ட சொன்னா நான் கரெக்ட்டா சொல்லிருப்பேன். பாப்பா நான் யோசிப்போம்ல. அப்போ நீங்க ஏன் கூட பேசாம இருக்கீங்க? எனக்கு மன வருத்தம் தான் இருக்கும். நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்க முன்னாடி பிரச்சனைக்கு அப்புறம் நாளைக்கு கட்டி கொடுத்தா எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போம். சரி சரி என்ன யோசிப்போம்? சரி, நீங்க எனக்கு உண்மையிலே நீங்க ஃப்ரெண்டா வந்தீங்க, சம்பந்தி ஆகணும் தான் எனக்கும் ஆசை. தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க. ஓகேமா, இப்போ அந்த அம்மா அவங்க வாபஸ் பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தை பேச தப்பு தான் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன? நாங்க தான் விட்டு கொடுத்து போறோம். நீங்க எல்லாம் கை ஐயோ சார் பாத்தீங்களா, அவங்களுக்கு செஞ்ச தப்ப ஒத்துக்க மனசே கிடையாது சார். நாங்க விட்டு கொடுத்துட்டோம். மேல ஓட்டமா நீங்க சொல்றீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கனால தான் நான் இதோட நிப்பாட்டிட்டு இருக்கேன். இல்ல நீங்க ஏதாவது பண்ணிருப்போம்ல. எனக்கு வேண்டாம், நான் வேற மாப்பிள்ள கூட பாத்துக்கலாம். எனக்கு எதுக்கு வேண்டானே ஃப்ரெண்ட்ஷிப் பாப்பீங்களா? நீ சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. அப்ப ஏன் பிள்ளை சொல்லுவா எனக்கு கோவம் வராதா? நீங்க வேற மாப்பிள்ள பாத்துருவீங்களா? எப்படி? நீங்க பாருங்க சார், நீங்க பாருங்க சார். அப்ப அங்கேயே விட மாட்டாங்க, இங்கேயே விட மாட்டாங்க. என்ன சார் அப்ப? என்ன சார் நாங்க எவ்வளவுதான் சார் நான் ஓகே சொல்லிட்ட ஃபிளாட்ட கூட அவங்க சார் போட்டுட்டாங்க. ஓகே சொல்றாங்க சார். சரி சரி மேலோட்டமா சொல்றாங்க அவங்க. மேலோட்டலாம் இல்ல, உண்மையாவே சார். நீங்க கல்யாணத்துக்கு வாங்க சார். எனக்கு என்னன்னா, ஒரு தடவை வேற மாப்பிள்ள பாத்துக்கிறேன்னு சொன்னா சுருக்குன்னு கோவம் வருது. இப்ப நீங்க சொன்ன வார்த்தை அதுல எங்க கம்மியா இருக்கு சொல்லுங்க. எங்களுக்கு கோவம் வரதானே சார். அப்ப அது சொல்ல மாட்டாங்களா அவங்க? நீங்க சொன்ன ஒரு வார்த்தை சொன்னோனே டக்குனு கொதிக்குதுங்க, அப்படியே கையில நரம்பெல்லாம் புடைக்குது. பாத்துருவியா அப்படிங்கறீங்க. நான் மரியாதை இல்ல சார் பேசுறேன். மரியாதை எல்லாம் நீங்க வேற சண்டை எடுத்து விட்டுறாதீங்க சார். நீங்க மரியாதை எல்லாம் பேசுறீங்க. இல்ல இல்லம்மா, நீ மரியாதை தான் பேசுறீங்க, மரியாதை இல்ல. அப்படி பாத்துருவீங்களா கோவம் வருது இல்ல? நீங்க சொன்ன வார்த்தை அதுக்கு எங்க கம்மியா இருந்து சொல்லுங்க. இல்ல நாங்க இப்போ சரிங்க பாருங்க, அவங்க வார்த்தையை திரும்ப பெற்றாங்க. நான் ஒரு உணர்ச்சியில பேசிட்டேன் சார். முழுமையா பெற மாட்டாங்களா சார்? மேலோட்டமா மாப்பிட்டுக்காரங்க கூட அப்படி சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன பண்ணனும்? சாஸ்தாங்க கீழ விழணுமா? இல்ல சார், அவங்க வந்து மேலோட்டமா சார் சொல்றாங்க. சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். இப்ப கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் விட்டு கொடுத்துருக்கோம் சார். மறுபடியும் உங்க அப்பா சார் போறாங்க. இப்போ பாருங்க, நான் அப்படி சொல்ல வரல, நான் விட்டு கொடுத்தேன்னு தான் சொல்றேன். நீ என்ன பத்த வச்சிட்டே இருக்கீங்க? இல்ல ஏய் வாங்கடா அப்படிங்கீங்க. பேசிக் நீடே ஒரு வீட்ல இல்ல அப்படின்னா
அந்த வீட்டில் எப்படி அந்த பொண்ணும் பையனும் சந்தோஷமாக வாழுவாங்க ஃபஸ்ட்டு. இல்லைம்மா, வாடகை வீட்டில் இருக்கலாம் தானே? வாடகை வீட்டில் வாழலாம் சார். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எத்தனை நாளைக்குங்க சார் அப்படி வாழ முடியும்? பேசிக் நீடு வேணுங்க சார். அட்லீஸ்ட் ஒரு நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு இல்லைம்மா, இப்போ வீடாவது வேணும் இல்லைங்க பேசிக் வீடுக்கு எனக்கு மேலே கூரையே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேசிக் நீடு இல்லைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வீடு இருக்குது, தனி கொடுத்தனும் கூட நீங்கள் போய்க்கோங்க, வாடகை வீட்டில் இருங்கன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன நீங்கள் பேசிக் நீடு இல்லைன்னு சார்? அந்த வாடகை கொடுக்கறதுக்காகவே அவங்க சம்பாதிக்க போகணுங்க சார். அது நிம்மதி இருக்காதுங்க சார். அதை வந்து பொண்ணு வீட்டு சைடு கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லைங்க சார். இல்லைம்மா, நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் குறுகலா இல்லையான்னு யோசிங்களேன். அது வாடகை கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னா சம்பாதிக்க தானே செய்யணும். சரி, இல்லை நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பேசிக் நீடு வேணும்னு நினைப்பாங்க நீங்கள் சார். ஒரே ஒரு கண்டிப்பா. நிமிஷம், நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறது சரி, எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க, அது ஓகே. ஆனால் ஒரு பேசிக் நீடேங்கிறது சொந்த வீடு வச்சிருந்தா தான் திருமணம் பண்ணியே கொடுப்பேங்கிறது பேசிக் நீடில் வந்துருச்சான்னு கேட்குறேன் நான். சார் ஆமாங்க சார், கண்டிப்பாக அப்படிதாங்க சார் இருக்கு. இப்போ நானே வாடகை வீட்டில் தாங்க சார் இருக்கேன். மந்த்லி 6500 வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கோம். நான் அந்த வாடகை கொடுக்கறதுக்காகவே நான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குங்க சார். அது ஒரு மாதிரி மைண்ட் ப்ரெஷராக இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியல. நாங்கள் கஷ்டப்படாது எங்கள் பிள்ளைங்களும் படக்கூடாதுன்னு தாங்க சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே, ஏன் மனதில் ஒன்று இருக்குது, அது எதுனா சொந்த வீடு தான் வேணும். சரி தப்பு தாண்டி மனசில் இருக்கே சொன்னீங்க, ரைட், ஓகே ஓகே. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணுக்கு அதை டிமாண்டு வைக்கிறதுனா நான் 100 பவுன் நகை போடுங்கன்னு நான் கேட்க கிடையாது. அதே மாதிரி பெரிய பங்களா வீடு கட்டி கொடுங்கன்னு நான் கேட்கல. ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு அவுட்டர் 2 சென்ட் நிலம் கூட பொண்ணு பேரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க. எதுக்கு பொண்ணு பேர் எழுதி வைக்கணும்? நாளைக்கு அவங்க 2 பேருக்குள்ள மன ஒற்றுமை இல்லைங்கிற பயத்தில் ஏதோ டைவர்ஸ் ஆகி பிரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிடுவா. இப்போ நீங்கள் சொன்ன கண்டிஷனில் தான் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? நான் சொன்ன கண்டிஷனில் தான் என் பொண்ணுக்கு கல்யாணம். என் பொண்ணு இப்போ காலேஜ். நீங்கள் எப்போ உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற உத்தேசம்? எப்படியோ ஒரு 3 வருஷம் 4 வருஷம். ஓகே, 3 வருஷம் கழிச்சு இந்த டிமாண்ட் தான், அதாவது நிலமோ வீடோ உங்கள் பொண்ணு பேரில் வச்ச பிறகு தான் கல்யாணம். ஏதாவது கொடுத்தாதான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. நாங்கள் கொடுக்கறது விருப்பப்படி கொடுப்போம். இப்போ இவங்க சொல்கிற டிமாண்டை உங்கள் சைடில் எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? இல்லை, ஒரு நிமிஷம், ஏற்றுக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். உங்கள் சைடில் ஏற்றுக்கல. ஒரு பொதுவாக ஒரு டிமாண்ட் வைக்கணும்னா அந்த டிமாண்ட் 2 பக்கமும் ஃபேவரபுளாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய கன்சர்னை மட்டுமே பார்க்குறீங்களே தவிர எதிர்பக்கத்தில் பார்க்கல. இப்போ ஒரு வேளை கல்யாணங்க பேரில் நம்ம வீட்டையோ நிலத்தையோ வாங்க தான் வந்திருக்காங்களோ அப்படிங்கிற பயம் ஏன் வரக்கூடாது அவங்களுக்கு? ஏன்னா உங்கள் டிமாண்டில் பூராமே ஏன் எனக்கு ஃபேவர் எதுவுமே இல்லை, உங்கள் ஃபேவரில் தான் இருக்குது, எனக்கே சந்தேகம் வரக்கூடாது. இன்றைக்கி நடக்குதா இல்லையா? நடக்குது இல்லை, அப்போ எனக்கு சந்தேகம் வரதானே செய்யும். ஒருவேளை என்கிட்ட இருக்க சொத்தை நீ அபகரிக்கிறதுக்கோ வீட்டையோ நிலத்தையோ அபகரிக்க பார்க்குறீங்களோன்னு சந்தேகம் எனக்கு ஏன் வரக்கூடாது? நாளைக்கு உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக முற்போக்கா பேசுவதாக நினைத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரான விஷயத்தை தான் பேசுகிறீங்க. ஆமாம், நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பையன் இருந்து ஒருத்தன் இது மாதிரி உங்கள்கிட்ட 2 சென்ட் முன்னாடி எழுதி கொடுத்தா கல்யாணம் பண்ணுவேன்னா இது கார்பரேட் டீல் இல்லை. எதை நம்பி கொடுக்குறது? நான் உங்கள் பொண்ணு யாருன்னு தெரியாது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, உங்கள் ஃபேமிலி எப்படின்னு தெரியாது. எதை நம்பி நான் 2 சென்ட் நிலத்தையோ ஒரு 6 சென்ட் நிலத்தையோ ஒரு வீடையோ நான் எப்படி கொடுப்பேன்? உங்கள் சைடில் கூட உங்களுக்கு சப்போர்ட் வராத காரணம் என்னன்னா உங்கள் டிமாண்ட் நியாயமானதா இல்லை, டிமாண்ட் பொதுவாக இருக்கணும்.